தூய சிந்தனையும் சுயமரியாதையையும் பெற்று இருக்கிறானோ அவனே சுதந்திரமான மனிதன் என்பேன். இது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உதித்த பொன்மொழி. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் மக்களாட்சி கொண்டுவர பல தலைவர்கள் விரும்பினர். ஆனால் மக்களாட்சிக்கு மாறும் போது மன்னர் ஆட்சியில் இருந்த சட்டங்கள் செயல்படுத்த முடியாது. அதற்கு முறையாக அரசியல் சாசனம் வேண்டும். இந்திய மண்ணில் அரசியல் சாசனத்தினை எழுத நினைத்த அவர்களுக்கு முதலில் தோன்றிய பெயர் அம்பேத்கர். இந்தியாவில் இருந்து அமெரிக்கா சென்று உயர்கல்வி பயின்ற முதல் இந்தியர் அம்பேத்கர் தான். விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளராகவும் வரலாற்று ஆசானாகவும் விளங்கியவர். தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்து தன்னுடைய வாழ்வில் சந்தித்த கசப்பான அனுபவத்தால் கடும் போராட்டத்திற்கு மத்தியில் முன்னேறி உயர்நிலையை அடைந்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். வாருங்கள் அந்த மாமனிதரின் வாழ்க்கை வரலாற்றை சற்று புரட்டி பார்ப்போம். என்னுடன் பயணிக்க உங்களின் பொன்னான சில நிமிடங்களை ஒதுக்குங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள், வரலாற்றை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பல வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ்ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அம்பேத்கர் மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் என்னும் இடத்தில் ராம்ஜி மாலோஜி சத்பால் பீமாபாய் தம்பதியருக்கு 14வது குழந்தையாக 1891 ஆண்டு ஏப்ரல் 14 நாள் பிறந்தார். அம்பேத்கருக்கு அவரது பெற்றோர் இட்ட பெயர் பீமாராவ் ராம்ஜி. இவர்கள் மகர என்னும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்தவர்களாக இருந்தனர். அம்பேத்கரின் தந்தை மாலோஜி சாக்பால் ஆங்கிலேயரின் ராணுவத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். அவர் வசித்த மோ பகுதியே ராணுவ தலைமையிடமாக செயல்பட்டு வந்தது. எனவே அம்பேத்கருக்கு ராணுவத்துடன் ஆரம்ப காலத்தில் நல்ல தொடர்பு இருந்து வந்துள்ளது. தாழ்த்தப்பட்ட பிரிவினை சேர்ந்தவர் என்பதால் சிறு வயது முதலே பள்ளிகளில் இவர் சந்தித்த இன்னல்கள் அதிகம் என்றே கூற வேண்டும். பள்ளியில் இவர் மற்ற மாணவர்களோடு அமரக்கூடாது, அவர்களோடு பேசவோ விளையாடவோ கூடாது. அது மட்டுமின்றி நீர் அருந்தினால் கூட அவர்களுக்கென்று தனியாக வைக்கப்பட்டுள்ள பானையில் இருந்துதான் நீர் அருந்த வேண்டும். இவ்வளவு இன்னல்களையும் கடந்து தனது கல்விக்காக அனைத்தையும் தாங்கிக் கொண்டு தனது ஆரம்ப கல்வியினை முடித்தார். இவரது தந்தை பணியிட மாற்றம் காரணமாக இவர்களது குடும்பம் மும்பை நகருக்கு குடிபெயர்ந்தது. இதனால் மும்பையில் அவர் தனது உயர்கல்வியினை தொடர்ந்தார். இவர் பள்ளிகளில் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு வரும்போது மகாதேவ் அம்பேத்கர் என்ற பிராமண ஆசிரியர் அவரின் மீது மிகுந்த அன்பு காட்டினார். அந்த அன்பின் அடையாளமாக தனது பீமாராவ் ராம்ஜி என்ற பெயருக்கு பின்னால் தனது குருவின் ஞாபகமாக அவருக்கு அளிக்கும் மரியாதையாக தனது பெயருக்கு பின் அம்பேத்கர் என்று சேர்த்துக் கொண்டார். அன்று முதல் அவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஆனார். பின்னாளில் அவரது முழு பெயரை கூறாமல் அவரை அனைவரும் அம்பேத்கர் என்று அழைக்க ஆரம்பித்தனர். 1904 ஆண்டு எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து கல்வியை தொடர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907 ஆண்டு உயர்நிலை பள்ளி மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். அப்போது தீண்டத்தகாத மாணவர் ஒருவர் தேர்ச்சி பெற்றது பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. அதற்காக அம்பேத்கருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பை தொடர்ந்த அவர் 1912 அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் படைத்தலைவராகவும் பணியாற்றினார். கல்வியில் சிறந்து விளங்கிய அம்பேத்கர் அப்போதைய பரோடா மன்னரின் கல்வி உதவி மூலம் அரசியல் மற்றும் பொருளாதாரம் பிரிவில் இளங்கலை படிப்பு படித்தார். அங்கும் அவரை சாதி பிரச்சனை தொடர்ந்தது. ஆனால் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கும் ஒரு நல்ல ஆசிரியரின் உதவியுடன் தனது இளங்கலை பட்டத்தினை பெற்றார். இளங்கலை படிப்பினை முடித்த அம்பேத்கர் பரோடா மன்னரின் அழைப்புக்கு இணங்கி அவரது அரண்மனையில் படைத்தலைவராக பதவியேற்றார். அங்கும் சாதி கொடுமையினை அனுபவித்தார். மற்ற படை வீரர்கள் அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்தவர் என்று குத்திக்காட்ட அவர் தனது வேலையினை கைவிட்டு மீண்டும் மும்பை திரும்பினார். மும்பை திரும்பிய அவரை அவரது வீட்டில் சந்தித்த பரோடா மன்னர் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்களை அறிந்தார். அதன் பின்னர் அம்பேத்கரின் கல்வி அறிவினை நன்கு அறிந்த மன்னர் அவரை வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பது என்று முடிவெடுத்தார். பரோடா மன்னரின் உதவியுடன் அவர் முதுகலை படிப்பிற்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்க அமெரிக்கா சென்றார். உயர்கல்வி படிப்பிற்காக ஒரு இந்தியர் அமெரிக்கா பயணிப்பது இதுவே முதன்முறை. அங்கும் தனது சிறப்பான படிப்பை தொடர்ந்த அவர் அரசியல், பொருளாதாரம், தத்துவம் மற்றும் சட்டம் போன்றவற்றில் முதுகலை பட்டங்களை பெற்றார்.
அதன் பிறகு பரோடா மன்னரிடம் படைத்துறை தலைவராக பணியாற்றினார். அங்கிருந்து மும்பைக்கு திரும்பிய அம்பேத்கர் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்க துவங்கியதுடன் பத்திரங்களில் அறிவுரை வழங்க ஒரு நிறுவனத்தையும் தொடங்கினார். இதில் பல வாடிக்கையாளர்கள் ஒரு தீண்டத்தகாதவனின் அறிவுரையை ஏற்க முடியாது என்று அவரிடம் வர மறுத்துவிட்டனர். ஆசிரியர் பணியை தொடர்ந்த அவரின் உரையை கேட்க பல மாணவர்கள் திரண்டனர். 1921ஆம் ஆண்டு தொழில்முறை பொருளாதார அறிஞராக பணியாற்றியவாறே 3 புத்தகங்கள் வெளியிட்டார். 1923ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் சங்கத்தில் சேர்க்கப்பட்டாலும் வாதிடும் தொழிலுக்கு தீண்டாமை தடையாக இருந்தது. 1927ஆம் ஆண்டு பகிஷ்கரிக் பாரத் என்ற இதழை தொடங்கி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான குரலாக எழுதி வந்தார் அம்பேத்கர். அதே ஆண்டு தீண்டாமைக்கு எதிராக போராட துவங்கினார். பொது கிணற்றில் நீர் எடுப்பது, கோவில்களில் அனுமதி மறுப்பது உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தார். 1930இல் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படுகையில் என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கையை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறி சென்றார். அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என டாக்டர் அம்பேத்கர் கடுமையாக வலியுறுத்தியிருந்தார். 1932ஆம் ஆண்டு 2வது வட்டமேசை மாநாடு லண்டனில் நடத்தப்பட்டது. அதற்கு அம்பேத்கருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதில் தாழ்த்தப்பட்டோருக்கு தனி உரிமை வேண்டும் என்று கோரினார். அதை காந்தி எதிர்த்தார். இதன் விளைவாக செப்டம்பர் 24, 1932இல் காந்திஜிக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதன்படி தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி ஒதுக்கீடுகள் ஒத்துக்கொள்ளப்பட்டன. 1935ஆம் ஆண்டு அரசு சட்ட கல்லூரியின் முதல்வராக நியமிக்கப்பட்டார். இந்த பதவியில் அவர் 2 ஆண்டு காலம் இருந்தார். பின் சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவினார். இந்த கட்சி 1937ஆம் ஆண்டு மும்பை தேர்தலில் 14 இடங்களில் வென்றது. யார் இந்த சூத்திரர்கள் என்ற தலைப்பில் புத்தகம் ஒன்றை எழுதினார். அதில் சாதிய ஒடுக்குமுறை, தீண்டாமை குறித்து கடுமையாக எழுதினார். ஆகஸ்ட் 15, 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்ற பிறகு காங்கிரஸ் அரசு அம்பேத்கரை சட்ட அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும்படி அழைத்தது. அதன் பேரில் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். நவம்பர் 26, 1949ஆம் ஆண்டு அம்பேத்கர் தலைமையிலான இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு நாடாளுமன்றத்திடம் சட்ட வரைவை ஒப்படைத்தது. அரசியல் அமைப்பு வரைவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பின் 1950 ஜனவரி 26ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்பட்டது. 1951ஆம் ஆண்டு இந்து நெறியியல் சட்டம் கொண்டு வருவது குறித்து நேருவுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக பதவி விலகினார். பின் அடுத்த தேர்தலில் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார். அதில் தோற்றதை அடுத்து மாநிலங்களவையில் நியமிக்கப்பட்டார். அவர் இறக்கும் வரை அந்த பொறுப்பை மட்டும் வகித்து வந்தார். 1906ஆம் ஆண்டு அம்பேத்கருக்கு 15 வயது இருக்கும் போது 9 வயது ராமாபாய் என்பவருடன் திருமணம் நடந்தது. ராமாபாய் 1935ஆம் ஆண்டு இறந்தார். பின் 1948ஆம் ஆண்டு சாரதா கபீர் எனும் சவிதா என்ற மருத்துவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்தின் போது அம்பேத்கருக்கு வயது 57, சவிதாவுக்கு வயது 39. தம்முடைய சமூக போராட்டத்திற்கு தாம் இந்து மதத்தில் இருப்பதே ஒரு பெரிய தடையாக கருதிய அவர் பௌத்த சமய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டு 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு பௌத்த சமயத்தின் மீது தன் கவனத்தை செலுத்தினார். இலங்கையில் நடைபெற்ற பௌத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். 1955ஆம் ஆண்டு பாரதிய பௌத்த மகாசபையை தோற்றுவித்தார். 1956இல் புத்தரும் அவரின் தம்மாவும் என்ற புத்தகத்தை எழுதினார். பிறகு 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் பௌத்த சமயத்திற்கு முழுவதுமாக தன்னை மாற்றிக்கொண்டார். தாழ்த்தப்பட்ட மக்கள் விடுதலை பெறுவதற்கு அம்பேத்கர் நம்பிய சில வழிகள் கல்வி, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுதல், சம வாய்ப்புகளை உருவாக்குதல், மதமாற்றம் ஆகியவை. அவர் கற்பில் ஒன்று சேர், போராடு என்று சொன்னதில் உள்ள கல்வி என்பது வெறுமனை பொருளாதார ரீதியாக உயர்வதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும் கல்வி மட்டுமில்லை. அரசியல் கல்வியை அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். ஓர் அடிமைக்கு அவனை முதலில் அடிமை என்பதை உணர்த்து
அவன் தானாகவே கிளர்ந்தெழுந்து போராடுவான் என்றார். பெண்களும் இப்படித்தான். ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்பதை பெரும்பாலான பெண்களே ஒப்புக்கொள்வதில்லை. இந்த வகையில் தாழ்த்தப்பட்டவர்களின் நிலையும் பெண்களின் நிலையும் ஒன்றுதான். இதை உணர்ந்து கொண்ட அம்பேத்கர் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல், விதவை திருமண மறுப்பு, குழந்தை திருமணம் ஆகிய பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கும் சாதி தீண்டாமை ஆகியவற்றுக்கு உள்ள உறவு குறித்தும் விரிவாக ஆராய்ந்து எழுதினார். நேரு அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்தபோது அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த சட்ட மசோதாவில் பெண்களுக்கு சொத்துரிமை உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. காங்கிரஸில் இருந்தவர்களின் எதிர்ப்பால் அந்த மசோதா நிறைவேறாமல் போனது. அம்பேத்கரும் பதவி விலகினார். பதவி விலகிய போது அம்பேத்கர் ஆற்றிய உரை அனைவரும் படித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அம்பேத்கர் ஜனநாயகம் என்ற அம்சத்தின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். அரசியலில் மட்டும் ஜனநாயகம் இருந்தால் போதாது, சமூக ஜனநாயகமும் முக்கியமானது என்பதையே அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். சுருக்கமாக சொன்னால் அம்பேத்கர் நமக்கு சொன்ன செய்தி ஒன்றே ஒன்றுதான். எல்லா மனிதர்களையும் சமமாக மதியுங்கள், எல்லா மனிதர்களுக்கும் சமமான வாய்ப்பு அளியுங்கள். எனக்கு மேலே ஒருவரும் இல்லை, எனக்கு கீழேயும் ஒருவரும் இல்லை என்பதை மனித விழுமியமாக மாற்றுங்கள் என்பதுதான் அது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு வந்த அம்பேத்கர் அவர்களுக்கு 1955 உடல் நலம் மோசமடைய தொடங்கியது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்த பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6 டெல்லியில் உள்ள அவருடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே உயிர் நீத்தார். பௌத்த சமயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டமையால் பௌத்த சமய முறைப்படி இவருடைய உடல் தாதர் சௌபதி கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டது. இவருடைய மரணத்திற்கு பின் இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990 வழங்கப்பட்டது. அம்பேத்கரின் சில பொன்மொழிகளை பார்க்கலாம். ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். ஆடுகளைத்தான் கோவில்கள் முன்பாக வெட்டுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. ஆடுகளாக இருக்க வேண்டாம், சிங்கங்களை போன்று வீறு கொண்டு எழுங்கள். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்ற விழுமிய நோக்கத்தில் உந்தப்படுபவரே உயர்ந்த மனிதர். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் பொழுது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான்.